சொல்லு என்ன? அது என்ன பார்த்து கூட கேட்க மாட்டீங்களோ? அவசியம் இல்லை. நீ சொல்ல போது காது தானே கேட்க போது. சொல்லு, என் காது கேட்கும். நான் உங்க பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி கிட்ட பேசாம பேசுறீங்க. இது பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட பேசாம பேசிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி பேச முடியும். அவளு பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி நடந்துக்கிட்டா இப்படிதான் பேச தோணும். விஷயம் என்ன சொல்லு. பாருங்க, நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. இப்ப என்ன நடந்துச்சு நமக்குள்ள? நானும் இன்னைக்கு சரியாடுங்க நாளைக்கு சரியாடுங்க பார்த்தாக்கா வர ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரது சகஜம் தானே? நமக்குள்ள என்ன இது புதுசாவா வந்திருக்கேன்? எப்பவும் சண்டை சச்சரவுகள் வரது தானே? ஒரு நாள் 2 நாள் சரியாயிடும். ஆனா நீங்க என்னன்னா மாச கணக்குல இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன நான் அப்படி பெருசா சொல்லிட்டேன்? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு காச்சு மூச்சு கத்திட்டு இருக்கா? இப்போ பாருங்க, காட்டு கத்திட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் இங்க காட்டு கத்துறானே என்ன ஏதுன்னு என் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாது ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? தலை குனிஞ்சபடியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் என் முகத்தை பார்த்து பேச மாட்டீங்களா? முகத்தை பார்த்து பேச எனக்கு தோணல. அதுங்க தோணாது. எப்படி தோணும்? எல்லாம் உங்களுக்காக பார்த்து செஞ்சுட்டு இருக்க மாட்டீங்களா? என் முகத்தை பார்த்து பேச கூட உங்களுக்கு தோணாதுதான். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன உன் பிரச்சனை? நான் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் ஏன் கத்திட்டு இருக்காத. போய் படுத்து தூங்கு. எனக்கு வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா பொல்லாத வேலை. கோடி கணக்கில் சம்பாதிச்சிருந்தாலும் என் தலையில கொட்ட போறீங்க பாருங்க. காலை நாக்கு கூட பிரோஜனம் இல்லாத ஒரு வேலை. நீங்களும் என்னத்துக்குலாம் லாய்க்கு என்ன தெரியல. ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பிசினஸ் பண்ணுங்கன்னுட்டு. ஆனா நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாம இருக்கீங்க. உங்க தம்பியை பாருங்க, போய் ஒன்னுத்துல காலை வச்சா மேல 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 ஏறி போயிட்டே இருக்காரு. ஆனா நீங்க எதுல காலை வச்சாலும் கீழே 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 இறங்கிட்டு வரீங்க. ஏன்டா இவ்வளவு தத்தியா இருக்கீங்கன்னு தெரியல. ஆமாண்டி, ஆமா, நான் தத்திதான். நான் தான் தத்தின்னு தெரியுதுல. எதுக்கு நீ கூட வாழ்றேன்? என்னால உனக்கு கோலனா கூட பிரோஜனம் கிடையாதான். கோடி கணக்கில் என்னால உனக்கு சம்பாதிச்சு தர முடியாதுதான். அந்த அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாதுதான். ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவனா. அதான் எல்லாம் தெரியுதல. எதுக்கு நீ கூட வாழ்ற? போக வேண்டியதானே? உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? நீங்க பாருங்க, நான் இது வேணும்னு சொல்லலாம். நீங்களும் அப்படிதான் நடந்துக்கிறீங்க. இப்படி ஏதாவது சொன்னாவது உங்களுக்கு ரோஷம் வந்து ஏதாவது பண்ணுவீங்கன்னா இப்படி பேச. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? ரோஷமா? எப்போ உங்களுக்கு தாலி ஒன்று கட்டணும் அப்பவே சூடு சொரண ரோஷம் எல்லாம் போயிடுச்சு. நீ உன் கூட இவ்வளவு நாள் குடும்பம் நடத்துனது பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பார், நான் இப்படிதான் என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு. இல்லையா ரொம்ப கஷ்டமா இருந்தா பெட்டி படி கேட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ. ஏன் போறேன்னு நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். போயிட்டே இரு. என்ன இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள இது மாதிரி சண்டை வந்ததே இல்லையா என்ன? ஆனா நீங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னது இல்லையே. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்களும் என் குழந்தை என்ன பண்ணுவீங்க? நாங்க என்னவோ பண்ணிட்டு போறேன்டி. உனக்கு இருக்க இஷ்டம் தான் இரு. கஷ்டம் வந்து கிளம்பிக்கிட்டே இரு. பாருங்க, இது நீங்க கோவப்படுறீங்க. நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா ரொம்ப பேசிட்டு போறீங்க. சரி, நான் உங்க வேலை பத்தி எதுவுமே கேட்கல. அதை தூக்கி போடுங்க. ஆமா, நேத்து வந்த ராதா அவளுக்கு என்ன புடவை எடுத்து தரேன்னு சொல்றீங்க? இதுக்கெல்லாம் ஏது உங்களுக்கு காசு? அது உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் எடுத்து தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். எடுத்து தருவேன். அது கேட்க நீ யாரு? பொண்டாட்டின்னு சொல்லாத. பொண்டாட்டியா நடந்துக்கிட்டா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீ கொஞ்ச நாளா என் பொண்டாட்டியாவே நடந்துக்கலாம். அதனால உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. பாருங்க, சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் அப்படி என்ன உங்களுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலாம்? ஏதோ ஒரு நாள் அப்படின்னா தெரியாம நடந்துச்சு. அதுக்காக அதையும் மனசுல வச்சுக்கிட்டேன் என்கிட்ட நீங்க தான் விலகி போறீங்க. எங்கிட்ட பெருசா பேச மாட்டேங்கிறீங்க. என்னதாங்க உங்க பிரச்சனை? நீங்க பாருங்க, அந்த ராதா கூட நீங்க புடவை எடுத்து கொடுக்க கூடாது. எதுக்கு அவளுக்கு எடுத்து தரீங்க? அவளுக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, என்ன எதுக்கு நீங்க எடுத்து தரணும்? ராதா இந்த வீட்டோட மருமக. அவளுக்கு நாங்க தான் செய்யணும். நான் செய்வேன். அது நீ கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன மருமக நினைக்கிறீங்க? ஏதோ புரிஞ்சா பேசுறீங்க, புரியாம பேசுறீங்களா? உங்க தம்பி இந்த கண்டிஷன் பேர்ல கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்காரு. அவரே அவர் பொண்டாட்டியை ஏத்துக்கலையாமா? இவங்க என்னமோ இந்த வீட்டு மருமகன்னு நீங்க தான் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. அவங்களும் இந்த வீட்டுக்கு மருமகலாம் கிடையாது. அவன் சும்மா ஒப்புக்கு சப்பானியா தான் இங்க வந்து நிக்கிறாளே. நீங்களா நினைச்சுக்கிறீங்க இந்த வீட்டு மருமக கிறிஷோட மனைவின்னு. அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன் சொன்னாலும் சொல்லலனாலும் ராதா என் தம்பி பொண்டாட்டி தான். இந்த வீட்டோட சின்ன மருமக தான். இந்த வீட்டு மருமகளுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத நாங்க தான் இருந்து பார்த்து செய்யணும். அது நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. அமைதியா வேலையை பாரு. போய் பாடு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்ன தொல்லை பண்ணாத. ஆமா, நான் பேசாலே உங்களுக்கு தொல்லை தானே இருக்கும். நான் எதுவுமே வாயை திறந்துடக்கூடாது. எல்லாரும் இப்ப வர முன்ன மாதிரி இல்லை. முன்னாடி நான் எது சொன்னாலும் தலையாட்டி கேட்டுப்பீங்க. ஆனா இப்ப நான் எது சொன்னாலும் நீ சொல்றது தப்புன்னு என்கிட்டயே வந்து வாதாடிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டுமா? அத்தையும் அப்படிதான். கிருஷ் அதுக்கு மேல. முன்னாடிலாம் அண்ணி சொன்னா சரியா இருக்கும், அண்ணி சொன்னாதான் செய்யணும், அண்ணி சொல்றதான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நான் எது சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத நீ நான் பாத்துக்கிறேன் சொல்றோம். எல்லாம் தலைக்கில மாறிட்டீங்க. அப்படிதானே இருக்கீங்க? எனக்கு தலை வலிக்குது. தயவு செஞ்சு பேசாம அமைதியா போய் பாடுன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் இருந்த ஹாலுக்கு போறேன். ஹாலுக்கா? இந்த மனுஷன் ஹாலுக்கு போனா கண்டிப்பா தண்ணி குடிக்கிறேன் கிச்சனுக்கு போவாரு. அப்போ அவ கிச்சன்ல தூங்குறது பார்த்தா அவ்வளவுதான். ஏற்கனவே சாமியாட்டம் ஆடிட்டு இருக்காரு. இன்னும் அதை வேற பாத்துட்டு வந்தாரு. இங்க ருத்ரதாண்டவமே நடக்கும். அவ கிச்சன்ல தூங்குறதா யாரும் பாத்துடக்கூடாது. பார்க்கவும் நான் விட மாட்டேன். புரிஞ்சுதான்? நீ போய் படுக்கிறியா இல்ல நான் இருந்த ஹாலுக்கு போவா? அப்பா சாமி, நான் உங்களை எதுவும் கேட்க கூடாது அவ்வளவுதானே? கேட்க மாட்டேங்க, எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம இந்த வீட்டுல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது.
அப்படி பேசிட்டா நம்ம ஆவதவளாயிடும். குழந்தை தூங்குறோம், கத்தி கத்தி அவளையும் எழுப்பி விட்டுறாத. இவ்வளவு நிம்மதியா தூங்கட்டும். எனக்கு தான் நிம்மதிங்கிறதே இல்லை, குழந்தையாவது நிம்மதியா இருக்கட்டும். ஆமாங்க, நானே எல்லாரோட நிம்மதியை பறிச்சிட்டு இருக்கேன். பேசுங்க, இன்னும் எவ்வளவு பேசணும் பேசுங்க. எவ்வளவு ஒருத்திக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு நாளைக்கு கடைக்கு கூட்டிட்டு போறாராமா. பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். சரி, நீ சொல்லவும் வேண்டாம். பொண்டாட்டியை பார்த்து நீயும் வரியாடின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏன் எனக்கெல்லாம் ஆசை இருக்காதா? உங்க கூட கடைக்கு வரணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என்ன ஒரு தடவையாவது கூப்பிட்டீங்களா? அது சரி, கடைக்கு போறதுக்கு முன்னாடி ராதாக்கு எதுவும் வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொல்றான். உன்னையும் கூட கூட்டிட்டு போனா ராதாவை எந்த பொருளையும் கண்ணால பார்க்க கூட விட மாட்டேன். இங்க பார் பூமி, நான் இவ்வளவு நாள் உன்னை வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள் உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கிறதால மட்டும் இல்ல, நானும் கொஞ்ச நாள் உன் நடவடிக்கையை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ பழைய பூமியா இருக்கிறதுனா இரு, இல்ல வேற ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டேன் இங்க ஏதாவது நடந்துட்டீங்கன்னா அப்படி நீங்க இருக்க வேணும். மறுபடியும் சொல்றேன், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அது மட்டும் இல்ல, நீ எப்படி இந்த வீட்டோட மூத்த மருமகனும் அது போலதான் ராதாவும் இந்த வீட்டோட சின்ன மருமக. அவ்வளோ இந்த வீட்டோட மருமக தான். அதை உன் மனசுல பதிய வச்சுக்க. சும்மா எப்ப பாரு அவ இந்த வீட்டோட மருமக கிடையாது, என்னைக்காரனால போயிடுவான்னு இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காத. எங்க கிட்ட சொன்னாலே தாங்க முடியல, இதை நீ ராதா கிட்ட சொன்ன. நீ சொன்னன்றதை நான் கேள்விப்பட்டேன், மனுஷனா இருக்க மாட்டேன். என் தம்பி அவளை கொண்டாடியா ஏத்துக்கிறானு ஏத்துக்கலையும், நாங்க எல்லாரும் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டோம். நீயும் ஏத்துக்கணும். ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன். என் பேச்ச மீறி வேற ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சா இந்த வினோத்தை வேற மாதிரி பாப்ப. என்ன நடக்குதுங்க? இவருக்கு கிச்சன் வந்து படுத்துட்டு இருக்கான். ரூமுக்கு தானே போறேன்னா இப்போ கிச்சன் வந்து படுத்துட்டு இருக்கான். இத பண்ணது மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் தானே இருக்கு. ஆமா, அம்மாதான் அம்மாதான். இவ்வளவு பார்த்தது உன் முகத்துல வருது ஒரு சிரிப்பா. இவ்வளவு நேரம் ஓயாம அழுதுட்டு இருந்தேன், இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே வருது. கையில நிக்க மாட்டீங்க. அது சரி, வித்துக்கிட்டீங்க வர வர நீ சரியில்லை. அவளை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம். என்ன சொல்றேன்னு எனக்கு புரியணும். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நீ அவகிட்ட போகணும், அவ உன்கிட்ட இருக்கணும், அப்படிதானே? அது நல்லாவே புரியுது. சரி இரு, அவளை எழுப்பலாம். எங்க எங்க இருந்து பண்ணீங்க? இருமா, நான் எழுப்ப இரு. தூ 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தொப்புள் கோடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே. குட்டி அப்பா சொல்ல சொல்ல கேட்காம என்கிட்ட நீ இறங்கி ஓடுறான். குட்டி வர வர நீ சரியில்லை பாத்துக்க. அம்மாதான், உன் அம்மாவே தான். என் கையில இருந்து இறங்கி ஓடுறான். அப்பா கிட்ட வருவாளா? அப்புறம் இருக்கு குட்டி உனக்கு. இவ எதுக்காக கிச்சனுக்கு வந்து படுத்துட்டு இருக்கான்? அம்மா கிட்டயும் அன்னிக்கிட்டயும் இவளுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தானே தர சொல்லியிருந்தேன். ஏன் இவ்வளவு பெரிய வீட்டுல ரூம் இல்லையா? இவ எதுக்கு இங்க கிச்சன் வந்து படுத்துட்டு இருக்கான்? இது பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு ரூம்ல இருந்து அனுப்பியிருக்க மாட்டேன்னு. அம்மா அண்ணி, இதை மட்டும் யார் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் தானே இருக்கு. இப்படியே நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், டென்ஷன் ஆகுது. முதல்ல இவளை எழுப்போம், எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி இவளை எழுப்பி ரூமுக்கு கூட்டிட்டு போவோம். ராதா, ராதா, ஏ ராதா, ராதா. குழந்தைக்கு பசி எடுத்து வச்சு போல இருக்கும். ஏ ராதா, 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 இங்க பாருமா. ராதா, இன்னும் நல்லா தூங்குற போல இருக்கேன். இது இவ்வளவு எழுப்பும் எழுந்திருக்க மாட்டேங்கிறோம். ராதா, ராதா. திகேஷ், வேற வழினா அவங்கள தட்டியே இழுக்கும். வேற என்ன பண்ண? அந்த தூக்கத்துல இருக்கா போல இருக்கேன். ராதா, ராதா, ஏ ராதா, என்ன இந்த கொசு கடையில இப்படி தூங்குறோம்? ராதா, ராதா. வித்துக்குட்டி, அம்மா காலையில வந்துருவேன்னா நீ சமத்து பிள்ளையா தூங்கணும், சரியா? அழக்கூடாது, தூங்குவேனா? தூங்கு தூங்கு தூங்கு. வித்துக்குட்டி, உன் அம்மானு கூப்பிடாத. நீ என் அம்மானு கூப்பிட்டா உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அம்மானு கூப்பிடாது என்ன? என்ன தூக்கத்தை கூட வித்துக்குட்டி பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்.
நான் சொன்னதை நினைச்சு இப்படி புலம்பிட்டு இருக்கான். ச்சே, டி கிருஷ், கொஞ்சம் பார்த்து பேசிருக்கலாமா? நான் பேசுறதெல்லாம் தப்பு தாண்டி, ஆனா உன் வாழ்க்கையை மனசுல வச்சுட்டு தானே பேசினேன். ஆனா அது உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கேன். அது சரி, உன்னை விட்டு லித்துக்குட்டி இருக்க மாட்டேங்கிறோம், லித்துக்குட்டியை விட்டு நீங்க இருக்க மாட்டேங்கிற. இது எங்க போய் முடிய போதுன்னே தெரியலையே. ராதா, நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லைல்ல. உன் வாழ்க்கையை நான் பார்க்கணும்ல. என்னால உன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுல்லம்மா. சரி, இப்போ இதை பத்தி பேச நேரம் இல்லை. முதல்ல இவ்வளவு எழுப்போம். பயங்கரமா எனக்கு கொசு கடிக்குது. ராதா, 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 இங்க பாரு. அது சரிதான், கொஞ்சம் கூட காத்து வரல. இவ்வளவு ஸ்வெட்டிங்ல இவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்? ச்சே, இவன் எதுக்காக இங்க வந்து படுத்துட்டு இருக்கான்னு தெரியல. ஏய் ராதா, இங்க பாருடி. தூங்கும்போது யார் நம்மளை எழுப்புறது? பட்டுக்குட்டி, நீ என்ன பண்ற? தங்கனி, நீ என்னடி பண்ற? நீங்க தனியா வந்து நீங்க தனியா விட்டுட்டு உங்க அப்பா என்ன பண்றாரு? நல்லா குறைக்க விட்டு தூங்குறாரா? அது சரி. அது சரி, குழந்தை இப்படி தனியா விட்டுட்டு நல்லா குரட்டை அடிச்சு தூங்குறாரா? அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உங்க அப்பா என்னன்னு சொல்றது? குழந்தை இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்திருக்கான். அந்த மனுஷன் அப்படி என்ன தூக்க வேண்டி கிடக்குதுன்னு தெரியலையே. இரு, அந்த மனுஷனுக்கு இருக்கு. குழந்தைய தனியா விட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். அவள் இல்லைன்னு என்ன மாதிரி பேசுறான்? அப்போ என் முன்னாடி பயப்படுறது, எனக்கு மரியாதை கொடுக்கறதுல நடிப்பு போல இருக்கேன். நல்லாவே தெரியுது. குட்டி, நீ என்னடி தங்க பேசுற? இரு, அம்மா எழுந்திருக்கிறேன்னு. அம்மா எழுந்து வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டு உங்க அப்பாக்கு இருக்கு கச்சேரி. அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்காரு. குழந்தை தனியா இறங்கி வந்திருக்கான். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. என்கிட்ட மட்டும் அந்த வியாக்கியான பேசி என்ன அனுப்பி விட்டாருல. இப்போ குழந்தைய பார்த்துக்க தெரியல. நான் பார்த்துப்பேன், நான் சமாதானப்படுத்திப்பேன், என் பொண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறாருல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? கும்பகரணம் வந்து இருக்குது அவருக்கு. நேரிட்டு அம்மா ஏஞ்சிக்கிறேன். கூட வர மாட்டேங்கிட்டேன். எழுந்து வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டு உங்க அப்பாவுக்கு இருக்கு கச்சேரி. என்ன நீ என்ன அம்மானு கூப்பிடக்கூடாது. இதை மட்டும் வாய்க்கிலேயே சொல்ல தெரியும். ஆனா பிள்ளைய பார்த்துக்க தெரியாது. இந்த மனுஷனை நம்பி பிள்ளைய விட்டுட்டு வந்தா தெரியுமா? என்ன சொல்லணும்? இவர் போன்னு சொன்னா நான் எதுக்கு வரணும்? வந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். அப்படியே வந்திருந்தாலும் உன்னை கையோட தூக்கிட்டு வந்திருக்கணும். இந்த மனுஷன் நம்பி பிள்ளைய விட்டுட்டு வந்த பத்தியா? எனக்கு வர ஓத்துறதுக்கு அந்த மனுஷனை தலையில கொட்டிலாமா இருக்கு. ஆள் இல்லைன்னதும் என்னென்ன பேச்சு பேசுறான்? இதுக்கு மேல நான் பேசாம விட்டேன், இவன் இன்னும் அதிகமா பேசுவான். அது நல்லா இருக்காது. இது என்ன சத்தம்? ஏதோ முதல்ல ஏப்ப விடுற மாதிரி. ஓய் ஓய், உன்னதாண்டி. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கு? ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. நான் இந்த குரல் அடிக்கடி கேட்டிருக்கேனே. அத்தோடி, இந்த மனுஷனா? இந்த மனுஷன் ரொம்ப நேரம் இங்கதான் இருக்காரா? ஐயோ போச்சு, நான் வேற அந்த கிளி கிளி வச்சிருக்கேனே. ஓய், என்ன திருட்டு முடி முடிச்சது போதும், எழுந்திரி. என்ன மேடம் இப்படி வாய பழந்துட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன சொன்ன? அந்த மனுஷனா என்ன பண்ணணும்? என்ன நங்கு 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 தலையில கொட்டணுமா? ஐயோ, உங்க இல்லைங்க, அது வேற யாரையோ திட்டுனங்க. அது நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க போல இருக்கு. உங்களை சொல்லிட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? ஆமாமா, நீ என்ன சொல்லலாம்? லித்துக்குட்டியோட அப்பாவை தான் சொன்னேன், அப்படிதானே? அந்த மனுஷனும் வந்து வச்சுக்கிறேன். உங்க அப்பாவுக்கு கச்சேரி இருக்கு, வந்து கிழிச்சு தொங்க விடுறேன்னு இவ்வளவு நேரம் தொங்க விட்டீங்க. அதெல்லாம் என்ன லித்துக்குட்டியோட அப்பாவை, அப்படிதானே? ஓய், எல்லாத்தையும் கூட பொறுத்து பண்ணி கடைசி உன சொன்ன பத்தியா? தலையில நங்கு 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 கொட்டணும். ஏண்டி என்ன என் மேல உனக்கு அவ்வளவு ஆத்திரம்? லித்துக்குட்டி, உங்க அப்பாவும் வந்திருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அம்மாவை இப்படி கோத்து விட்டுட்டியே. அம்மா உங்க அப்பா வந்தது தெரியாம என்னென்ன பேச்சு பேசியிருக்கேன். இவர் என்ன இப்படி உட்கார வச்சு என்ன நடு ராத்திரியில திட்டிட்டு இருக்காரு. அது சரி, நான் இவ்வளவு நேரம் கழுவி ஊத்துறேனே, அதை விடவா? லித்துக்குட்டி, உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. அங்க என்ன பஞ்சாயத்து? ஓய், என்ன பாருடி. நடு ராத்திரி தூக்கமா வருது. எது திட்டுறதா இருந்தாலும் காலையில திட்டுறீங்களா? நான் கொஞ்சம் தூங்கிட்டு வரட்டுமா? அடி முடிய பத்தியா அந்த கண்ணி? தூக்கம் வருது. தூங்கலாம். சரி,
நீ எதுக்கு கிச்சன்ல வந்து படுத்துட்டு இருக்க? எதனால இங்க வந்து படுத்த? அது அது வந்துங்க அது வந்து அதான் வந்தாச்சுன்னா சொல்லு, எதுக்காக கிச்சனுக்கு வந்து படுத்த? நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா? கீழே ரூம்ல தானே போய் படுக்க போறேன்னா, அப்புறம் எதுக்காக கிச்சன் வந்து தூங்கிட்டு இருக்கான்? ஏய், கேட்கறல என்ன நடந்தது? யார் என்ன சொன்னாங்க? எதுக்காக கிச்சனுக்கு வந்தா? அது அது வந்துங்க அது கிச்சன்ல படுத்தது அது அதுதான் நானும் கேட்கறேன். ஏன் கிச்சனுக்கு வந்து படுத்தேன்? யாராவது சொல்லி வந்து படுத்தியா? அப்படி சொன்னது யாரு? சொல்லு. ஏய், உன்னை தாண்டி கேட்கறேன், வாய் தந்து பதில் பேசு. ஏங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? பாருங்க, நீங்க கத்துனது குழந்தை மேரண்டா. அவ அழறா, அவளுக்கு பசி எடுத்துக்கிட்டாமா. அவ பால் கேட்கறான். நான் போய் முதல்ல அவளுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு வரேன். நான் போறேன். ஏய், என்னடி டாபிக் மாத்திரதான் நினைப்பேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. நீ எதுக்காக கிச்சனுக்கு வந்த? உனக்கு யார் கிச்சன்ல போய் படுன்னு சொன்னது? இப்ப சொல்றியோ இல்லையோ? நீங்க கத்துக்கிட்டு குழந்தை மேரண்டா பாருங்க. நம்ம எதுவும் சண்டை போடுறோம் நினைச்சா வாழறா. கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல அவ அழகா இருக்கணும். நான் போய் அவளுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு வரேன். ஏண்டி இப்ப குழந்தை அலறாம அமைதியா இருக்கான். சரி, பாலை கலக்கிட்டு வா, ரூமுக்கு போ, எடுத்துட்டு வா. இல்லைங்க, நான் பால் கலக்கி தரேன். நீங்க லிட்டுக்குட்டியை தூக்கிட்டு போங்க. எழுந்திருச்சு வான்னு சொன்னேன். எழுந்திருச்சு வாடி. இவர் வாடா வரத்துக்கு போன போறதுக்கு இவர் வச்சு ஆள் பாரு. சும்மா கறியா பாரு. ஒரு வாத்துறதுக்கு உண்மையாவே நாங்க தொழில் கொட்டணும் போல இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கொட்டதான் போறேன். மேல கை வைடி, அப்புறம் தானே இருக்கு. கேட்டுச்சா? இல்லைங்க. சரி, எழுந்திரி, ரூமுக்கு போலாம். இங்க பயங்கரமா கொசு கடிக்குது. எப்படி இங்க படுத்துட்டு இருந்தா? கொஞ்சம் கூட காத்து வரல, கொசு கடியா இருக்கேன். எனக்கு எழுப்ப தூங்கிட்டு இருக்கான். ஆனால் எப்படி இங்க படுக்க முடியுது? ஏங்க இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டதுங்க. அதெல்லாம் நல்லா தூங்கிடுவேன். பாத்தீங்களா, எழுப்ப தூங்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். பழக்கப்பட்டதான். ஏய், உங்க சித்தி வீட்டுல இப்படிதான் இருந்தியா என்ன? ஆமாங்க, ஆரம்பத்துல இப்படிதான் அங்கேயும் கிச்சன்ல தான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனோ எங்க சித்தி தான் ஒரு வேஸ்டா ஒரு ரூம் இருந்துச்சா, அந்த ரூமை நீ சுத்தம் பண்ணி அந்த ரூம்ல தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரூமை நான் எனக்கான ரூமா மாத்திக்கிட்டேன். சரி, எழுந்திரி, நம்ம ரூமுக்கு போலாம். நான் குழந்தைய தூக்கிக்கிறேன், நீ பால் எடுத்துக்கோ, போங்க. சரிங்க, நீங்க குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போங்க. நான் பாலை கலக்கி எடுத்துட்டு வரேன், போங்க. இல்லைண்ணா, நானும் இங்கே வெயிட் பண்ணேன். நீ பாலை கலக்கிடு, நம்ம 3 பேரும் ஒன்றாவே போலாம். எழுந்திரி. அப்படியா? சரி இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சரி. நீத்துக்குட்டி, என் தங்கணும். ஏமா எதுக்கு அழுறீங்க? பாப்பாக்கு பசி எடுத்துச்சா? உங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உனக்கு பசி எடுத்ததா இல்லையானு. உங்க அப்பா பால் கொடுத்துருக்கலாம்ல, நானே இல்லை கலக்கி அங்கே வச்சுட்டு வந்தேன். ஓய், எனக்கு என்ன அது கூட தெரியாதுன்னு நினச்சிட்டியா? பாலெல்லாம் கொடுத்தேன், உன் பொண்ணு தூக்கி போட்டுட்டான். என்ன சொன்னீங்க? நீ கலக்கி வச்சிருந்த பால் எல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டேன். எதுவும் வேணாம்னு தூக்கி போட்டுட்டு வர உன் பொண்ணு. என்ன நான் என்ன பண்ண முடியும்? என்ன சொன்னீங்க? ஏய், உனக்கு புரியுதா இல்லையாடி? உன் பொண்ணு அவளுக்கு நீ தான் வேணுமா? அதனால வயசு கொடுத்தாலும் வேணான்னு தூக்கி போட்டான், பால் கொடுத்தாலும் வேணான்னு தூக்கி போட்டான். இதுக்கு என்ன தேங்க்ஸா? உன்னை கேட்டு ஆட முடிச்சாலே அதுக்கா? அதுக்கு இல்லை, என்னதான் நான் போவேன்னு தெரிஞ்சிருந்தாலும் தவறுதலாவது உன் பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. உங்க வாய் தவறி சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு. கிட்டையும் அழக்கூடாது, சரியா? இருங்க, கொஞ்ச நேரத்தில் பால் கலக்கி தரேன், சரியா? அது வரைக்கும் அப்பா கூட இருக்கணும். நான் போயிட்டு உங்களுக்கு பால் கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். அழுதிங்க அழுதிங்க. பட்டுக்குட்டிக்கு பாலும் ஃபுல்லா குடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாச்சு. ஆனா ஏன் என்ன சொல்ல குடி தூங்கல? தூங்கலாமா? பட்டுக்குட்டி இப்ப பேசுற டைம் ஆயுது. என்ன பேசுறது? என் செல்லக்குட்டி, டைம் பாத்தியா என்ன டைம் ஆகுதுன்னு? என் பட்டுக்குட்டி இப்ப நல்லா தூங்குமாமா. காலையில எழுந்ததும் நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோமாமா, நிறைய பேசுவோமா, சரியா? என் பட்டு தங்கணும், இவ்வளவு நேரம் முடிச்சிருந்தா வந்துருமா, அப்புறம் நம்மள தூக்கிட்டு போயிடும். வந்து தூக்கிட்டு போயிடும்ல, அதனால என்ன பண்ணுவீங்களா பட்டுக்குட்டி? கண்ணை மூடி தூங்கிடுவீங்களா? நான் தூங்க வைக்கிட்ட பட்டுக்குட்டி தூங்கிடுறீங்களா? ஏய், இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தா அவ எப்படி தூங்குவா? அப்படி குழந்தை எப்படி தூங்க வைப்பாங்க? இப்படிதான் பேசி பேசி விளையாட்டு காமிச்சு தூங்க வைக்கணும். வேற எப்படி தூங்க வைக்கிறதா? ஏய், என்ன எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா?
குழந்தைய பெட்ல போட்டு 4 தட்டு தட்டா தூங்க போறான். அதை விட்டுட்டு தூக்கி வச்சுக்கிட்டு பேய் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். குழந்தைகிட்ட சொல்ற கதையா இது? இன்னும் ஓ அப்படிங்களாங்க. சரி அப்படி தட்டி தூங்க வைக்க வேண்டியதானே? எதுக்கு குழந்தைய கிச்சன் வரைக்கும் கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், என்னடி புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறதா நினைப்பா? குழந்தைய தூக்கி தூக்கி இப்படி பழக்கப்படுத்திட்டேன். அப்புறம் அவ உன்னையே தேடிட்டு இருக்கான். நீ வந்தா இப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டாம், அவ உன்னையே தேடிட்டு இருக்கான். இப்பதான் தெரியுது ஏன் உன்னை தேடுறான்னுட்டு. இதோ பாத்துட்டேனே. இங்க பாரு, அவளை இப்படி தூக்கி வச்சலாம் பழக்கப்படுத்தாத. அவளை கீழே விட்டு விளையாட விடு, பெட்ல போட்டு படுக்க விடு. அப்பதான் அவ தூங்குவா. எப்பவுமே இப்படியே தூக்கி வச்சுட்டு இருந்தா உன்னை தேடாம என்ன தேடுவா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ ஒண்ணு நான் தூக்கி வச்சு பழக்கப்படுத்தினால என்ன ஒண்ணு தேடல. அவ அம்மா வேணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கிறனால முதல் முறையா என்னை பார்த்ததுமே என்கிட்ட தாவி வந்தா. நீங்க என்னடா அவளை நான் தூக்கி வச்சு பழக்கப்படுத்தினா? முறை பார்த்தும்போது நான் என்ன தூக்கி வச்ச பழக்கப்படுத்தினேன். எதுக்கு அவ என்கிட்ட வந்தா? என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ போல தெரியுமா? சும்மா ஏதோ சொன்னாலும் சொல்லாதீங்க. கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சு தான் போவேன். போகும்போது நான் ஒன்னும் தூக்கிட்டு போக மாட்டேன். என்ன இப்ப அதை பத்தி ஏதாவது பேசினா? இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கா? உங்க பயமே இதுதானுங்க. எங்க நான் போகும்போது லித்துக்குட்டி என் கூடவே வந்துட போறேன்னு சொல்லிட போறேன்னு உங்களுக்கு பயம். அதனால தானே என்கிட்ட இருந்து லித்துக்குட்டியை தனியா தள்ளி வைக்கணும்னு நினைச்சீங்க. அவளை என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாது சொன்னீங்க. பாத்தீங்களா, எல்லாமே நீங்க தான் சொன்னீங்க. கடைசியில நீங்களே கூட்டிட்டு வந்து இவளை என் கையில தூக்கி கொடுக்குறீங்க. அதனால இனி பேசுறத பார்த்து பேசுங்க. போதண்டி லப்ப ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். அவ தூங்கட்டும், அவளை தூங்க வை. எனக்கு டயர்டா இருக்கு, நானும் தூங்கணும். அவ தூங்கினப்பறம் தானே தூங்க முடியும். அவ தூங்கினதை சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை அப்படியே தூங்க வச்சிடறேன். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவளை தூங்க வச்சிடறேன், அதுக்கப்புறமா படுக்க வச்சிடறேன். போதுமா? அதை பண்ண முதல்ல. ஆல்ரெடி மணி 12. தூக்கம் வருதுடி. சரிங்க லித்துக்குட்டி, என் செல்ல குட்டி. உங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. இதுக்கு மேல நீ முடிச்சிட்டு வந்தா உங்க அப்பாக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதனால நீ என்ன பண்ணு, சமத்து குட்டியை தூங்கிடுவேமா. தூங்கிட்டு பட்டுக்குட்டி. பைத்தியம்? ஓய், அது சரி, சீக்கிரமா குடிக்க வச்சிடதான் போல இருக்கும். என் செல்ல குட்டிக்கு நான் அம்மா கொடுத்துட்டேன். போதும், நம்ம முடிச்சிட்டு வந்தது போதும். அப்ப பாவம்ல, அப்ப காலையில ஆபீஸ்க்கு போனோம்ல, என் செல்ல தங்கல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா பாவமா இருக்குல்ல. இங்க முன்னாதான். சரி, என் பட்டுக்குட்டி சமத்துக்குட்டியை தூங்குமா. தூங்கு தூங்குங்க. பாப்பா தூங்கிட்டான். நான் பெட்ல படுக்க வைக்கிறேன். தூங்கிட்டாளா? இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள தூங்கிட்டான். நான் தான் சொன்னேன்ல, குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. ஆனாதான் அவ இப்படி எப்படி விளையாடிட்டு இருந்திருக்கா. இப்ப பாருங்க, அவளே அறியாம தூங்கிட்டான். சரி சரி, நான் பெட்ல படுக்க வைக்கிறேன். நீங்களும் தூங்கணும்னு சொன்னீங்களே, டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. இருங்க, நான் படுக்க வைக்கிறேன். இரு, நான் அவளை தூக்கி படுக்க வைக்கிறேன். இல்லைங்க, உடனே டைம் மாறினா முழிச்சுப்பா. நானே படுக்க வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேள்வியா இருந்தியும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். கிளவியாலும் கொள்ளு பாட்டியா இருந்தேன், தெரியாதா உங்களுக்கு? ஓ அப்படியா? நான் கூட கொஞ்சம் கேள்வியா தான் இருந்திருக்கேன்னு நினைச்சேன். கொள்ளு பாட்டியாவே இருந்திருக்கேன். அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். என்ன மறப்பு? இல்லை என் நேரம் குழந்தைய தூங்க வச்சேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும், நைட்டு முழுக்க விடிய விடிய விளையாடுன்னு சொல்லி விட்டுருக்கணும். உங்களுக்கு பாவம் பார்த்து இப்படி தூங்க வச்சேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்காக போனா போட்டோன்னு லித்துக்குட்டி தூங்க வச்சால. எனக்கு கேள்வி இல்லை, இன்னும் வேற என்ன வேணாலும் சொல்லுவீங்க. கேள்வியாமா கேள்வி? என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது? சிச்சி, பார்த்தாலும் அப்படி தெரியல. ஆனா பண்றதெல்லாம் பார்த்தா கேள்வி மாதிரி தான் பண்றீங்க. அப்புறம் என்னடி, இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா குழந்தை இப்படிதான் பாத்துக்கணும், குழந்தை இப்படிதான் தூங்க வைக்கணும், குழந்தை இப்படிதான் சாப்பிட வைக்கணும், என்னென்னமா சொல்றீங்க? அப்போ உனக்கு கேள்வின்னு சொல்லாம வேற என்னடி சொல்லுவாங்க? குழந்தை இப்படிதான் பாத்துக்கணும், இப்படிதான் தூங்க வைக்கணும், இப்படிதான் சாப்பிட வைக்கிறதுக்கு அதுக்கு கேள்வியாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே போதும். எங்க பாட்டி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நானும் 2-3 வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன்ல, எனக்கும் தெரியும் அந்த வீட்டில் குழந்தைங்களாம் இருந்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். குழந்தைய பார்த்துக்க கூட போனியா? ஆமா, நீ இன்னும் என்ன வேலை தான் பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். எனக்கும் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். குழந்தை ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு கை வலிக்க போதும். குழந்தை பெட்ல படுக்க வை. சரிங்க.
சரிங்க, குழந்தைய படுக்க வச்சுட்டேன். நீங்களும் போய் பாடுங்க. ரொம்ப நேரமா தூங்காம இருக்கீங்களா? நீங்க போய் தூங்குங்க. டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குழந்தை முடிச்சதும் இருந்து வெளில வந்துட போறா. வந்து டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. ஏன் மேடம் என்ன பண்ணுறீங்க? நானும் போய் படுக்கணும்ல. எனக்கு தூக்கம் வராதா? பாதி தூக்கத்தை எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நானும் போய் என் தூக்கத்தை கண்டினியூ பண்ணணும்ல. அதுக்கு தான் சொல்றேன். நான் போறேன், நீங்க வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓடியா? ஆமா, எங்க போய் படுக்க போற? அதாங்க அந்த கிச்சன். எங்க போய் படுக்க போற? இல்லைங்க, கீழே போகணும்ல, அதுதான் சொன்னேன். கீழே போகணுமா இல்ல கிச்சனுக்கு போகணுமா? இல்லைங்க, எனக்கு தூக்கம் வருதுல்ல, தூங்கணும்ல. உனக்கு யாரும் தூங்க வேணாம்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டேன். அப்புறமா தூங்கு. ஆமா, எதுக்கு நீ கிச்சனில் போய் படுத்த? யார் உன்னை படுக்க சொன்னா? சொல்லு, யார் உன்னை படுக்க சொன்னது? என்ன யாருங்க படுக்க சொல்ல போறாங்க? அப்படின்னா யாரும் என்ன படுக்க சொல்லணும்? அது யாருமே சொல்லாம நீயே கிச்சனுக்கு போயிட்டியா? ஆமாங்க, நானே தான் கிச்சன்ல போய் படுக்கலாமேன்னு கிச்சனுக்கு போயிட்டேன். ஏன் கிச்சன் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்? இல்லைங்க, அது வந்து கிச்சன் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சா, அதான் அங்கேயே படுத்துக்கலாம்னு. பொய் சொல்றது உனக்கு கை வந்து கலையாயிடுச்சு போல இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் பொய். எல்லா விஷயத்துக்கும் பொய்ய மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் நீ ஒரு விஷயத்தையும் என்கிட்ட உண்மையை சொல்லலாம். இல்லைங்க, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அது கிச்சன் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததா, அதான் அங்க படுத்துக்கலாமேன்னு. மாய முறை கிச்சன் சில்லுன்னு தான் அதுல இவங்க போய் படுத்தாங்களாமா. இதை நான் நம்பணுமா? ஏன் நீ எது சொன்னாலும் நான் நம்பிடுவேண்ணா? என்னை பார்த்தா உனக்கு கேன மாதிரி தெரியாடி? இல்லைங்க, அது வந்து இங்க பாருலாதா, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நானு. என்னை நம்பிதான் நீங்க வந்திருக்கேன். உனக்கு முழு பொறுப்பு நான் தான். உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பாக முடியும். இங்க பாரு, பொய் சொல்லாம சொல்ல. காலையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நீ கோவப்பட்டிருக்க. அது என்னன்னு கேட்டாலும் இப்போ வரைக்கும் என்கிட்ட நீ மூச்சு விடல. அதுக்கும் எனக்கு பதில் தெரியல. இப்போ நீ கிச்சன்ல படுத்திருக்க. இது நீயா போய் படுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னை யாரும் இங்க இருக்கவங்க படுக்க சொல்லியிருக்காங்க. ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லு. இங்க பாரு, உனக்கு இங்க எதுவும் நடக்காம நான் உன்னை நல்லா பாத்துக்கணும். அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தது. ஆனா என்ன மீறி உனக்கு இங்க என்னவோ நடந்துட்டு இருக்கு. இதை நீ வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். சொல்லு, கிச்சனுக்கு எதுக்கு படுக்க போன? யாரு உன்னை அங்க படுக்க சொன்னது? இல்லைங்க, அது வந்து நானா ராதா, மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்காத. நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்றேன்ல. இங்க பாரு ராதா, உன்னை நான் எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ அப்படியே உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். உனக்கு இங்க எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஒழுங்கா சொல்லு, எதுக்கு கிச்சன் போய் படுத்த? யார் உன்னை கிச்சன்ல படுக்க சொன்னது? என்ன கேட்டுட்டே இருக்கான், அமைதியா இருக்கான்? வாயை திறந்து பதில சொல்லு. சொல்லு ராதா. நீங்க தாங்க. நானா? ஏய், நான் என்ன கேள்வி கேட்டேன்னு உனக்கு புரியுதா? நீ ஏன் கிச்சன்ல படுத்தேன்னு கேட்டேன். யார் உன்னை கிச்சன்ல படுக்க சொன்னாங்கன்னு கேட்டேன். நான் என்ன சொல்றேன்? நான் எப்படி சொன்னேன்? நான் உன்னை சொன்னேன் நான் கிச்சன்ல போய் படுனேன். நீங்க உனக்கு கிச்சன்ல படுன்னு சொல்லல. ஆனா உங்களால தான் நான் அங்க போய் படுத்தேன். என்னடி ஏதோ டைவர்ட் பண்றியா? என்ன என்னால எந்த நீ கிச்சனுக்கு போன? ஆமா, உங்களால தான் நான் கிச்சனுக்கு போய் படுத்தேனே. அக்கா சொன்னாங்க, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராதா, நான் உனக்கு ரூம் காட்டுறேன், நீ வந்து படு, கீழே தான் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நானும் போகலான்னு நினைச்சேன். போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இனிமேல் லித்துக்குட்டிக்கிட்ட இருந்து தள்ளியே இரு, லித்துக்குட்டி உன்னை அம்மானு கூப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னீங்கல்ல. நான் அப்படி சொன்னதுக்கும் நீ கிச்சன்ல போய் படுத்ததுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லி என்னை கஷ்டப்படுத்திட்டீங்களா? அந்த கஷ்டத்தோடவே நான் கீழே போனேன்னா, கீழே போனா அக்கா ரூம் கதவு பூட்டி இருந்ததா, அப்பவே தெரிஞ்சிச்சு. அக்காவும் மாமாவும் தூங்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவங்களை எப்படி நான் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. அதுக்கு மேலே வரலான்னு நினைச்சேன். மேலே வந்தா நீங்க வேற ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்துவீங்க. அதுக்கு எதுக்கு மேலே போய் கஷ்டப்படுவானே, நம்ம இப்படி ஒரு ஓரமா படுத்துக்கலாமேன்னு கிச்சனுக்குள்ள போய் படுத்துட்டேன். இப்ப நீ சொன்னதெல்லாம் நான் நம்பணும், அப்படிதானே? ஏங்க, நம்ம கடின போங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. கீழே போனேன், அக்கா தூங்கி இருக்காங்க. மேலே வரலான்னு பார்த்தா நீங்க வேற அப்படி பேசி அனுப்பிட்டீங்களா? அதான் எனக்கு மேலே வரவும் பிடிக்கல. அதனால தான் கிச்சனுக்கு போய் படுத்தேன். இதாங்க உண்மை. என்ன வேற யாரும் போய் படுக்கலாம் சொல்லலாம். நானும் தான் போய் படுத்தேன். அதுவும் உங்களால தான் போய் படுத்தேனே. நான் கிச்சனில் போய் படுத்தேன்னா அதுக்கு முழு காரணமே நீங்க மட்டும்தான். நல்லாவே சமாளிக்கிறடி. யாரை காப்பாத்ததான் இந்த பொய்யன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு நீயே புதுசு. ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க யாரை நீ காப்பாத்துறன்னு தெரியல. எதுக்கு இவ்வளவு பொய்யணும் தெரியல. எவ்வளவு தூரம் போய் பேச முடியுமா பேச. என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி இருக்கேன். இல்லைங்க, அது எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். தூக்கம் தானே வருது, போய் படுத்து தூங்க. சரிங்க, நான் போறேன். ஏய், வெளியில போய் தூங்கன்னு சொல்லல. இந்த ரூம்லயே தூங்க. இனிமே இந்த ரூம்ல இருந்து எங்கேயும் போக வேணாம்.
இங்கேயே படு. இல்லைங்க அது வந்து இல்ல இங்க நான் இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் போறேன். அதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாமலாம் இல்லை. எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. 2-3 நாள் ஆயிடுச்சுல, உன் கூட தானே இருக்கேன். எனக்கு பழகிருச்சு. நீ இங்கேயே படு. இல்லைங்க அது வந்து சொல்றேன்ல, போய் படுறீ. அது மட்டும் இல்ல, நீ இந்த ரூமை விட்டு வெளியில போனாலே லீத்து குட்டி ஒன்று தேட ஆரம்பிச்சிடறான். எனக்காக இல்லைனாலும் அவளுக்காக நீ இந்த ரூம்ல இரு. போய் படுப்போம். எனக்கு ஒண்ணுங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஓகேவானு இன்னும் ஒரு 5 தடவை கூட யோசிச்சுக்கோங்க. நான் வேணா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கூட டைம் தரேன். நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நான் இங்கே இருக்கலாம் இல்ல கீழே போயிடலாமான்னு சொல்லுங்க. என்னன்னா எனக்கு நீ டைம் தெரியும். இதுக்கப்புறம் என்கிட்ட வாயில பேசக்கூடாது. ஒன்னு அடி. சரி நான் இல்ல நான் தூங்கிட்டேங்க. ஓய் ஓய், என்ன தூங்குற மாதிரி நடிக்கிறியோ? பாதி தூக்கத்துக்கு போயிட்டேங்க. ஆனா உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களே, நீங்க தூங்கல? இவ்வளோ பேச்ச பாரு. பேசுறதெல்லாம் பேசிட்டு தூங்கிட்டணும். இவ தூங்கிட்டலாம் நான் நம்பணும். ஓய் தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. ஆமாங்க, நான் முக்காவாசி தூக்கத்துக்கு போயிட்டேங்க. நீங்க சிரிச்சது போதும், போய் பாடுங்க. அப்பவே டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, டைம் ஆயிடுச்சு, போய் படுத்து தூங்குங்க. தூங்குற. அப்படியே சொல்லிட்டே நிக்காதீங்க, போய் பாடுங்க. காலையில எழுந்திரிச்சு ஆபீஸ் கிளம்பணும்ல, போங்க. ஏய் எனக்கு தெரியும், நீ தூங்கு. என்னைக்குதான் வாயில இருந்து உண்மை வருதுன்னு பாக்குறேன். இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா சொல்லுவேன், சொல்ல வைக்கிறேன்டி. தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அண்ணி ஏன் அப்படி சொன்னாங்க? கவின் உண்மையாவே அப்படிதான் பண்ணாரா? இன்னும் கவின் என்கிட்ட நார்மலா தானே பேசிட்டு இருந்தாரு. அப்படி கவின் அப்படி பண்ணாலும் அவர் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக அவர் அங்க தண்ணியை கொட்டணும்? அதுக்கான அவசியம் என்ன? இல்ல அண்ணி போய் சொல்றாங்களா? அன்னைக்கு போய் சொல்லணும் அவசியம் என்ன? ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க யார் சொல்றதா உண்மைன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த விஷயத்துல அண்ணி போய் சொல்றாங்களா? சிச்சே, அண்ணி ரொம்ப சைலண்டான டைப்பு. அவங்க ஏன் போய் சொல்லணும்? கண்டிப்பா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அப்போ கவின் போய் சொல்றாரா? அவர் ரொம்ப நாளா நம்ம வீட்டில் இருக்காரு. அவர் ஏன் போய் சொல்லணும்? அவரும் போய் சொல்ல மாட்டாரு. ஆனா இதுல யார் சொல்றதா உண்மைன்னு எனக்கு தெரியலையே. அண்ணி என்னடானா கவின் தான் தண்ணியை கொட்டினாங்கன்னு சொல்றாங்க. கவின் என்னன்னா நான் ஏன் கொட்டணும்னு கேட்குறாரு. அவர் கேட்கறது கரெக்டு தானே. அவர் ஏன் அங்கே தண்ணி கொட்டணும்? அல்ல அண்ணி எதை வச்சு அவர் அங்கே தண்ணி கொட்டினாங்கன்னு சொன்னாங்க. கடவுளே, என்ன நடக்குது? ஏன் இப்படி எல்லாம்? எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த டைம்ல யார் கதை தட்டுறது? அம்மாவா? இல்லையே, அம்மா அப்பவே டேப்லெட் போட்டு படுத்துட்டாங்களே. ஒருவேளை அண்ணனுங்களா? சிச்சி, அண்ணன் இந்த டைமுக்கு வரவே மாட்டாங்களே. ஒருவேளை ராதா அண்ணி தான் பேச வந்திருக்காங்களோ? ஆமா, அவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதோ வரேன் 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 வரேன். கவின், நீங்க என்ன பண்றீங்க இந்த டைம்ல? நீங்க எதுக்கு இப்ப ஏன் பண்ணுங்க? சஞ்சு, மனசே சரிங்கணும். நான் எவ்வளவுதான் படுத்து போறேன்னு பார்த்தாலும் தூக்கமும் வரணும். நானும் யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பா நீங்க தூங்கிருக்க மாட்டேன்னு தோணுச்சு. நான் நினைச்ச மாதிரி நீங்க தூங்கல பாத்தியா? அதான் உங்ககிட்ட பேசலாமே வந்தேன். ஐயோ கவின், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பேசுறதுக்கு இது நேரம். இது வேணாலும் டே டைம்ல பேசிக்கலாம். நீங்க முதல்ல உங்க ரூமுக்கு போங்க. போங்க கவின். இல்ல சஞ்சு, நான் உங்ககிட்ட பேசணுன்ற முடிவோட தான் வந்திருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் சஞ்சு. சஞ்சு, நீ நினைக்காம நான் தப்பா நினைக்கலாம் வரலாம். இங்க பாரு சஞ்சு, உங்ககிட்ட இப்போ பேசணும். உங்ககிட்ட பேசி சில விஷயத்தை புரிய வைக்கணும். அதுக்காக தான் வந்தேன். கவின், நீங்க சொல்றதுதான் சரி. ஆனா நம்ம பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. நம்ம எது வேணாலும் டே டைம்ல பேசிக்கலாம். நீங்க சொன்னா கேளுங்க. நீங்க உங்க ரூமுக்கு போங்க. இல்ல சஞ்சு, ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னா அதுக்கு நேரம் காலம் பார்க்க கூடாது. எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை உடனே புரிய வைக்கணும். கொஞ்சம் விட்டுட்டேனா கண்டிப்பா அது தப்பான்னு எனக்கு தான் போய் முடியும். இப்போ நீயும் என்ன தப்பா தான் நினைச்சப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல, என் மேல தப்பு இல்லைங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க புரிய வைக்கிறதுக்கு இதுவா நேரம்? இந்த ராத்திரி நேரத்துல நீங்க ரூம்ல இருக்கிறது மட்டும் அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், குடும்பத்துல பெரிய பிரச்சனையும் வந்துடும். சொன்னா கேளுங்க கவின், இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை தான் மாட்டியிருக்கோம். அண்ணி வேற நம்மள தப்பா நினைச்சிருந்திருக்காங்க. இப்ப நீங்க வேற அதை உறுதிப்படுத்துற மாதிரி இப்ப ரூமுக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க கவின் ப்ளீஸ். நம்ம எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிப்போம். டே டைம்ல பேசுவோம்.
அதுவும் பால்கனிலும் ஹால்லையும் இப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல பேசுவோம். இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல ரூம்ல தனியா இல்ல, இதெல்லாம் சரியா இல்ல. சொன்னா கேளுங்க கவின், நீங்க உங்க ரூமுக்கு போங்க. சாரி சஞ்சு, என்னால கண்டிப்பா போக முடியாது. சில விஷயங்களை நான் உனக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சதுக்கு அப்புறமா நான் போறேன். என்ன மன்னிச்சிடு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி போகவே மாட்டேங்கிறானே நினைச்சு என் மேல உனக்கு தப்பான என்ன கூட வரலாம். பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு ஈவினிங் நடந்த விஷயத்துல நான் தப்பானவன் இல்லைங்கிறத உனக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ப்ளீஸ் சஞ்சு, என்ன கொஞ்ச நேரம் பேச விடு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். கண்டிப்பா என்னால உனக்கு கெட்ட பேர் வராது சஞ்சு. அப்படி நான் வரவும் விட மாட்டேன். என்னால உனக்கு எப்படி கெட்ட பேர் வரும்? அப்படி வராது, நான் வர விட மாட்டேன்டி. கவின், அது அது வந்து சஞ்சு, நான் பேச வந்ததை பேசுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்ல, நான் கேட்டுக்கிறேன். இங்க பாரு சஞ்சு, இன்னைக்கு ஈவினிங் நடந்த இன்சிடென்ட் சத்தியமா சொல்றேன். உங்க ராதாணி சொல்ற மாதிரி நான் தண்ணியெல்லாம் ஊத்தல. நான் எதாச்சும் அங்க வந்தேன். நான் வந்தபோது நீ படிச்சுட்டு இருந்தேன். சரி, நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா நான் ஃபோன் கூட பேசாம திரும்பினேன். அதுக்கப்புறம் சடனா நீயும் பார்த்தேன். நம்ம 2 பேரும் பேசினது, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உனக்கே தெரியும். இதான் சஞ்சு அங்க நடந்தது. ப்ராமிஸா உங்க ராதாணி சொல்ற மாதிரி அங்க நான் தண்ணியெல்லாம் கொட்டலமா? ஆனா கவின், அண்ணி நீங்க தான் தண்ணி கொட்டினதா? எதுக்கு அப்படி சொல்லணும்? அதான் சஞ்சு எனக்கும் தெரியணும். எதுக்கு ராதா ஏமால இந்த அளவுக்கு பழி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் எதுக்கு அங்கே தண்ணி கொட்டணும்? அவங்க தண்ணி கொட்ட வேண்டிய அவசியம் என்ன சஞ்சு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதுக்கு ராதா என் பேர்ல இவ்வளவு பெரிய பழி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல கவின், அண்ணி அடிச்சு சொன்னாங்களே, நீங்க தண்ணி கொட்டினதா அவங்க பார்த்ததா சொன்னாங்களே. அப்போ ராதா சொன்னதை இவ ஆணித்தனமா நம்பி இருக்கான். அதனால நான் சொல்றதான் இவ ஏத்துக்க மாட்டேங்கிறான். நல்ல வேலை, நான் இப்ப பேச வந்ததான் சரி. அக்கா சொன்ன மாதிரி இவ ராதாவை தான் நம்புறான், என்ன நம்பல. என்ன நம்ப வைக்கிறேன் நீ. சரி சஞ்சு, நான் தண்ணி கொட்டினதை அவங்க பார்த்தாங்களா? உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னாங்களா? ஏன் உங்ககிட்ட சொன்னவங்க எதனால உங்க அண்ணன் வந்த போது இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? எதுக்காக அமைதியா இருந்தாங்க? கிரிஷ் வந்து கேட்ட போது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல? கிரிஷ் வந்து கேட்ட போதும் வாயை திறக்கலாம். எங்க அக்கா வந்து நின்று கேட்ட போதும் வாயை திறக்கலாம். ஏன் அத்தையும் வந்து கேட்டாங்களா? இப்படி யார் வந்து கேட்ட போது ஏன் அவங்க வாயை திறக்கலாம்? நான் தான் தண்ணி கொட்டினேன், நான் அதை பார்த்தேன்னு அவங்க சொல்லிருக்கலாம்ல? ஏன் யார்கிட்ட எதுவுமே சொல்லல? ஆமால, அண்ணா வந்து கேட்கும்போது அண்ணி இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. ஆனா அண்ணி எதுவுமே சொல்லல. யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்லை. இன்னுமா புரியல சஞ்சு? அவங்க நோக்கமே என் மேல பழிய போட்டு உன் முன்னாடி எனக்கு கெட்டவனை காட்டணுங்கிறதான். அதனால உன் முன்னாடி மட்டும் என்ன தப்பா சொல்லி உன் முன்னாடி என்ன கெட்டவங்களை காட்டியிருக்காங்க. ஏன் உங்க அண்ணன் வந்து கேட்ட போது இதே விஷயத்த சொல்லிருக்கலாம்ல? சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கிரிஷ் இதை நம்ப மாட்டாரு. அதனாலதான் உங்க அண்ணன் கிட்ட அவங்க வாயே திறக்கல. எங்க அக்கா கிட்ட பத்தி என் வாயை திறக்கல தெரியுமா? எங்க அக்கா கண்டிப்பா ஆர்கியூ பண்ணுவான். என் தம்பி அப்படி கிடையாது, என் தம்பி பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு எங்க அக்கா கண்டிப்பா ஆர்கியூ பண்ணுவான். அதனால குடும்பத்துல கண்டிப்பா பெரிய பிரச்சனையா வரும். இதுக்கெல்லாம் பயந்துதான் ராதா வாயை திறக்கலாம். ஆனா கவின், உங்களை எதுக்கு என்கிட்ட கெட்டவங்கள காட்டணும்? இதனால ராதானிக்கு என்ன இருக்கு? இதனால ராதானிக்கு என்ன கிடைக்க போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சஞ்சு. ஒரு விஷயம் நடந்தது, அதனாலயும் என்னமோ அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட என்ன கெட்டவனை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஷயமா? என்னங்க அது? அது ஒன்றும் இல்லை சஞ்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு ராதாவோட ஃப்ரெண்டும் ராதாவோட எக்ஸ் லவர் இருக்காரா, அதான் நேற்று கூட வீட்டுக்கு வந்தாரே, அவரை பத்தி ரொம்ப மனசு உருகி பேசிட்டு இருந்தாங்க. அவர் அவங்களால பிரிஞ்சிருக்க முடியலையாமா. அவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் கூட சேர்ந்து வரணுங்கிறத ராதாவோட எண்ணம். ஆனா பணத்துக்காக உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க. இதை நான் போய் கிறிஸ்டியரை சொல்லிட்டேன்னு அவங்களுக்கு என் மேல கோவம், ஆத்திரம். அதான் இவன் நம்மளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டானேன்னு அவங்களுக்கு என் மேல கோவம். அதனாலதான் உங்ககிட்ட என்ன கெட்டவனா காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கவின், நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அண்ணி அப்படிப்பட்டவங்க கிடையாது. அண்ணி எல்லா உண்மையும் அண்ணா கிட்ட சொல்லிதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்களே. அதுக்கப்புறம் தான் அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க. அண்ணி எந்த விஷயத்தையும் மறைக்கல. அண்ணா கிட்ட மட்டும் இல்ல, அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சஞ்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? அத்தையும் கிருஷ்ணன் இதை புரிஞ்சுக்கலனா படிச்ச பொண்ணு நீனு, உன்னாலுமே புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருத்தனை காதலிச்சுட்டு இருக்காங்க, ஆனா உங்க அண்ணன் போய் கேட்டதும் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு யோசிக்க தோணலாம்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பணம் மட்டும்தான். அதனால முன்னாடி 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, தெரியும்ல? நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது கவின். அண்ணி அப்படிப்பட்டவங்க கிடையாது. அண்ணி முதல்ல நான் தான் பார்த்தேன். அண்ணி ரொம்ப இன்னசென்ட். அவங்க இப்படிலாம் பணத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் கிடையாது. அண்ணியோட அப்பா ஏதோ கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க, அதனால அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா அண்ணி இதை பத்தி பேசல. அண்ணா தான் நான் உனக்கு கேஷ் தரேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றியா அப்படின்னு கேட்டதே அண்ணன் தான். அதனால அண்ணி இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணி லவ் பண்ணாங்கல்ல அந்த கிருஷ்ணா, அவரும் ரொம்ப பெரிய பணக்காரர் தான். அப்படி இருக்கும்போது அவரையும் அவங்கள விட்டுட்டு
அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கணும். தெரியல சஞ்சு, என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது. ஆனா உங்க ராதா அன்னைக்கு என் மேல ஏதோ ஒரு வஞ்சன்ஸ், அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல கவின். நானே ஒரே குழப்பத்துல தான் இருந்தேன். நீங்க சொல்றது உண்மையா இல்ல அண்ணி சொல்றது உண்மையான்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்ப நீங்க தானே வந்து மேல மேல இன்னும் குழப்பி விட்டுட்டீங்க. எனக்கு எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணி இப்படிப்பட்டவங்க கிடையாது. அண்ணி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரி சஞ்சு, நீ உங்க அண்ணியை தான் நம்புற, என்ன நம்பலங்கிறத சொல்லாம சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நீ புரிஞ்சுக்கிறதும் என்னை புரிஞ்சுக்காம இருக்கிறதும் அது உன்னோட இஷ்டம். ஆனா நான் தப்பானவன் கிடையாது. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட ஒரு தடவையாவது நான் தப்பா நடந்திருக்கேனா இல்ல உன்னை தப்பா தான் பார்த்துருக்கேனா? ஐயோ கவின், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல. அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்காக உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்களும் அப்படிப்பட்டவர் இல்லைதான். ஆனா எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேன். நான் இப்போ ஒரே குழப்பத்துல இருக்கேன்னு தான் சொன்னேன். நல்லாவே புரியுது சஞ்சு, நீ உங்க அண்ணியை ரொம்ப நம்புற. என் ஆசை தான் அவங்க உங்க நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். சரி சஞ்சு, நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், நான் கிளம்புறேன். சஞ்சு, இன்னொரு விஷயம். சொல்லுங்க கவின். இதை சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. அது ஒண்ணும் இல்லை சஞ்சு, எனக்கு உன்னை நான் ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பேசணும்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனா பேச ஒரு தயக்கம். கவின், என்ன சொல்றீங்க? ஐயோ சஞ்சு, நீ நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்துலாம் இல்லை. ஆனா என்னன்னு தெரியணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும்னு மனசு சொல்லிட்டே இருக்கும். அதனாலே என்னமோ தெரியல, நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எத்தனை தடவை இது சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் சொல்லக்கூட தைரியம் இல்லை. இன்னைக்கு நார்மலாக தான் பேசினேன், ஆனால் அதையே தப்பாக எடுத்துட்டாங்க. இனிமேல் பேசக்கூட பயமாக இருக்கு. நான் பேசினா நீ என்கிட்ட பேசுவேன்னு கூட தெரியல. சரி பரவாயில்ல, என் மனசில் இருக்கத்தான் எப்பயாவது சொல்லணும்ல, அதான் இப்போ சொன்னேன். எனக்கு சஞ்சனாவை ரொம்ப பிடிக்கும். அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாயானா ஏமாற்றம் தாங்களையே அன்பே நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. கவின், என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னு இன்னும் உனக்கு புரியல சஞ்சு. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளேங்கும் என்னை கொல்வாயோ, உன் காதல் சொல்வாயோ, இதயத்திலே ஒரு வலி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும், நீ பிரிந்தால் உலகம் உருகும் மெழுகாகும். கருணை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்தது நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி. அடே, லித்துக்குட்டி எனக்கு சீக்கிரம் எழுந்துட்டீங்களா? தூக்கம் போயிடுச்சா உங்களுக்கு? சோ, என் லித்துக்குட்டிக்கு விளையாடணுமா? தூங்கி இருந்ததுமே விளையாடணுமா? சரி சரி, அப்பா தூங்குறாங்க, நம்ம சத்தம் போட வேணாம். நம்ம வெளியில போய் விளையாடலாமா? வேணாமா லித்துக்குட்டி? அப்பா தூங்குறாங்களா? அப்ப பாவமா, தூங்கட்டும். வாங்க அம்மா கிட்ட வாங்க, அம்மா உன்னை வெளியில கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறேன். வாங்க வாங்க. என் செல்ல குட்டி, உங்க அப்பா நேற்று நைட்டு லேட்டா தான் தூங்குனாங்க. தூங்கட்டோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்பலாம். நானும் உங்க அப்பாக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன். இவர் முடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா நல்லா தூங்குறாரு. சரி, இந்த காஃபி இங்க வச்சுட்டு நம்ம வெளியில போவோம். வாங்க வாங்க வாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் பட்டுக்குட்டி தான், வேணாலும் சொல்லக்கூடாது. நான் கூப்பிட்டா வருவீங்களாமா, சரியா? நான் கூப்பிட்டா வரமாட்டேல, உன்னை தூக்கிட்டு போயிடுறேன். இரு குட்டி, அங்கே என்ன போறேன்? லித்துமா, அங்க போகுது அங்க போகுது. அப்ப பாவமா, அப்ப முடிச்சுக்க போறாங்கம்மா, சொன்ன கேளுமா லித்துக்குட்டி. அங்க போகாத, சொன்ன கேளு லித்துக்குட்டி. நீ பண்றது தப்பு, அங்கெல்லாம் ஏறக்கூடாது, சொன்ன கேளு லித்துக்குட்டி. கீழே விழ போறேன்.
எல்லாம் சொன்னா கேட்க மாட்டோம். இருடி வரேன். குட்டி வந்து வாங்க போறேன். நீனு கீழே விழ போறேன். நீ மட்டும் கீழே விழுந்தா உங்க அப்பா என்ன தொலைச்சு எடுத்துருவாரு. நல்ல பண்ணல செல்ல பண்ணல அங்கே இரு, அம்மா வந்து தூக்கிக்கிறேன். ஏனாவா வாய் நல்லா வந்துருச்சு, வேணான்னு சொல்றதுக்கு மட்டும் இரு. இப்ப வரேன் பாரு. ஐயோ இந்த மனுஷன் வர ஏந்திருக்கிறாரு. இவ வரை கீழே விழுந்தா இன்னைக்கு என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க. லித்து குட்டி லித்து லித்து. ஏய் ஐயோ அம்மா. ஒதுங்கி நின்று சும்மா பசப்புரியே என்ன மாலையிட்ட மாமனுக்கு வேலை வெட்டி இதுவா அதுக்குத்தான் இந்த அவசரம் எதையுமே இப்ப அடக்கணும் ஓய் மயங்கிடலாமா நானும் மயங்கரன் கேட்டு தீ போட்டு தெரிக்குது விட்டு விட்டு ரக்க முளைக்குது உயிர் ஒன்ன சேரவே